உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஜனனி, இந்த பையன்தான் சேது. நான் கூட சொன்னேனே உங்களுக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்குதான் அவங்களுக்கும். ஆமா, பாவம் அவரோட வைஃபும் காணாம போயிட்டாலாம். இன்னும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஹலோ சிவா, என்ன பண்றீங்க? ஓ ஹாய், என்ன இந்த பக்கம்? இல்ல நான் போனேன், கார் நிக்குதுன்னு பார்த்தா பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, அதான் வந்தேன். என்னாச்சு காருக்கு? தெரியல, திடீர்னு நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பேட்டரி ஒயரிங்லாம் செக் பண்ணீங்களா? பார்த்தேன், ரேடியேட்டர் செக் பண்ணிட்டேன். காரோட இன்ஜின் கூட சூடாக தான் இருக்கு. என்ன பிரச்சனைனே புரியல. அப்படியா? நான் வேணும்னா செக் பண்ணிட்டா? ஜனனி, என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்குது? இல்லம்மா, ஒரு மாதிரி கோல்டா எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டுமாமா? வா படுத்துக்கோ, வா. பாருங்க. சரி. அம்மா, கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு, அதான் செக் பண்ணி பார்க்குறேம்மா. சரிப்பா. என்னமாச்சா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா. அப்படியா? சரிங்கம்மா, வண்டி என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்த்துடுறேம்மா. சரிப்பா. அம்மா, என்னன்னே தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துடலாமா? சரிங்க. சரி. என்ன ப்ராப்ளம்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தன் இருக்கான், நான் அவனை உடனே இங்கே வர சொல்கிறேன், அவன் வந்து செக் பண்ணட்டும். ஓகே, வர சொல்லுங்க. டே சங்கர், நமக்கு தெரிஞ்சவங்க வண்டி ஜிஹெச் ரோட்டில் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் வரியா? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சரிண்ணே. பிரதர், மெக்கானிக் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். நாம வேணும்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வரலாமா? போலாமே. இருங்க, அம்மாவையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா, வண்டி ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? வாங்க அப்படியே போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். ஜனனி வாமா, போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். இல்லம்மா, நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை. நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ். சரிம்மா, நீ படுத்துக்கோ, நான் வரேன். சரி, நீரு, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். படுத்துக்கோ. ஓகே, வா போலாம்.
பண்ணியாங்கண்ணே இருக்கு. வந்துட்டியா ஆ, வண்டி அங்கே நிற்கிது பார் போ சரிண்ணே சீக்கிரம் போய் பார் பார்க்குறேன் சார். என்ன சங்கர் பார்த்துட்டாங்க செக் பண்ணியா என்னாச்சு வண்டி அண்ணே இதில் கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு. எப்படியும் காலையில் தானே ரெடி ஆகும். ஐயோ நண்பா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா, நாங்கள் ஊருக்கு வர போகணும். அப்போ ஒன்று பண்ணுங்க பிரதர், நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புங்க. நான் உங்கள் வண்டியை ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பி விடுறேன். என்னம்மா பஸ்ஸில் போயிடலாமா? இல்லடா சிவா, ஜனனிக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்ப அவளை பஸ்ல கூட்டிட்டு போறதெல்லாம் சரியா வராதே. அதுவும் சரிதான். பிரதர் ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு வேணா நம்ம வீட்டில் தங்கிக்கோங்க, வண்டி ரெடி ஆனோன்னா கிளம்பி போயிடலாம். சேது, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பாருங்கள், நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம். சரி ஓகேங்க, அப்போ வண்டியில் வந்து ஏறுங்க. போகிற வழியில் நான் உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ நல்லா மாட்டணும். இப்போ என்ன பண்றது? சங்கர், நீ வண்டியை ஷெட்டுக்கு எடுத்துட்டு போ. சரிண்ணே எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே சரி, அப்போ phone பண்ணி அவளையும் சொல்லு. கூப்பிட்டுருமா? சரிண்ணே. சரியா போலாமா? ஒரு சரி, நிமிஷம் ஓகே. ஜனனி. அம்மாடி ஜனனி, இறங்கி வாமா. ஜனனி, வா போலாமா? ஏய் ஜனனி, கொரோனா தான் போயிடுச்சே, அப்புறம் என்ன மாஸ்க்கு? சிவா, ஜனனி மாஸ்க் போட்டது நல்லதுதான். இப்ப வர காய்ச்சல் சளியெல்லாம் சீக்கிரமே பரவுதான். ஓ சரி, அப்போ கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம். வா ஜனனி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.